உலகத்து மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer. ஸோ ஜியோ மாதிரி ஆஃபர்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய கம்பெனி இப்போ வந்து அவ்வளோவா வந்து இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போது ஜியோ வந்து ஃப்ரீயாக ஒரு 1 GB டேட்டா வந்து கொடுக்க போகிறாங்க. அது நீங்கள் எப்படி அந்த 1 GB வந்து நீங்களும் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பல விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து முழுசாக வந்து பாருங்கள். நீங்களும் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் வந்து ஃபாலோ பண்ணல, மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்ற டேக்லேயே நம்ம கேட்பரி டைரி மில்க்லேருந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த வகையில் இப்போது ஜியோவும் உங்களுக்கு கேட்பரிஸோட ஒரு டைப் வச்சுட்டு இப்போ உங்களுக்கு 1 GB ஆஃப் 4G டேட்டா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி நீங்கள் வந்து ஒரு ஜியோ யூஸராக இருந்தீங்கன்னா இதை எப்படி நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு எக்ஸிஸ்டிங் ஜியோ கஸ்டமராக வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த இது உங்களுக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்பரி டைரி மில்க் அப்படின்ற ஒரு சாக்லேட் வந்து நிறைய எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த சாக்லேட் 5 ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்குள்ள வந்து உங்களுக்கு நிறைய சாக்லேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ராப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கோடை நீங்கள் வந்து உங்கள் மை ஜியோ ஆப்பில் வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணணும், அப்படி இல்லைனா அப்லோட் செய்யணும். அப்லோட் செஞ்சதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் 1 GB வந்து உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேர் கேட்கலாம், இன்னொரு கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் வந்து எல்லா டைரி மில்க்கும் வாங்கி ஸ்கேன் பண்ணால் வருமா அப்படின்னு கேட்பீங்க. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கும் ஒரு செக்மேட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒரே ஒரு நம்பருக்கு ஒரு தடவை மட்டுமே இந்த 1 GB வந்து அப்ளிகபிள் ஆகும். எல்லா டைமும் நீங்கள் பண்ணால் வரவே வராது. ஒரு நம்பருக்கு ஒரு தடவை நீங்கள் பண்ணால் 1 GB ஆஃப் 4G டேட்டா வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் வேறு நம்பருக்கு ஜியோ நம்பர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் 5 ரூபாய் டைரி மில்க்லேருந்து 100 ரூபாய் டைரி மில்க் வரைக்கும் உங்களால் வந்து செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஜியோ தரப்புலேருந்து இப்போ இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இந்த 4G டேட்டா வந்து எப்படி வந்து யூஸ் ஆகும், நான் வந்து இது வந்து நான் 1 GB வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து விளக்கம் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இந்த 1 GB ஆஃப் டேட்டா சப்போஸ் நீங்கள் இப்போ ஒரு வந்து பிளானில் இருக்கீங்க, ஒரு 199 rupees பிளானில் போட்டிருக்கீங்க ரிலையன்ஸ் ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட்டா வந்து முடிஞ்சோடனே இது வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு உங்கள் ஜியோ அக்கௌண்ட்டில் வந்து இருக்கும். அதாவது அந்த பர்டிகுலர் முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணுற பிளானில் இருக்க டேட்டா வந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த டேட்டாவில் வந்து உங்களுக்கு டேட்டா வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து இதுலேருந்து ஆட் ஆகுது. ஒன்ஸ் அந்த எக்ஸிஸ்டிங் டேட்டா முடிஞ்சோடனே இதுலேருந்து ஆட் ஆகும். ஸோ இந்த வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 30 வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் வெறும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30 வரை தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயும் நீங்கள் இந்த ராப்பரை வந்து ஸ்கேன் பண்ணவோ இல்லை அப்லோட் செய்யவோ நீங்கள் உங்களால் அந்த மை ஜியோ ஆப்பில் வந்து போய் பார்க்க முடியும். அது போக இன்னொரு முக்கியமான கண்டிஷன், நீங்கள் மை ஜியோ ஆப்பை வந்து அப்டேட்டட் வெர்ஷன் வந்து வச்சுருக்கணும். அப்போ மட்டுமே இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து பார்க்க முடியும். பார்ட்டிசிபேட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பார்ட்டிசிபேட் நவ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்கேன் பண்ணனே உங்களுக்கு அது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். மினிமம் 7 to 8 days அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி 1 or 2 days அப்ரூவ் ஆகிடும். அப்படி ஆளுனா மேக்ஸிமம் 7 to 8 days வந்து ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக ஜியோ யூசர்ஸ்க்கு எல்லாமே ஒரு ஸ்வீட்டான விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜியோ யூஸராக இருந்தால் இதை பண்ணிவிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.